வாய்ப்பூட்டு சட்டத்தை பற்றி இன்னைக்கு அநேக பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது முக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனாலும் கூட கடந்த கால வரலாறுகளை நம்ம புரட்டி பார்க்கும்போது கோவிந்தசாமி அப்படிங்கிற நபரை பற்றிய பேச்சுக்கள் இன்னைக்கு அதிகமான அளவில் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் பேசப்படுது. யார் இந்த கோவிந்தசாமி? இவர் விருத்தாச்சலத்தை சேர்ந்த இவர் எப்படி கேரளாவில் போய் சில பல சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காரு. சிறையில் இருந்து இவர் தப்பிச்ச விதமே ரொம்ப வித்தியாசமான அணுகுமுறையாக இருந்ததாமே. ஒரே ஒரு கையை வச்சுக்கிட்டு ஊர் பூரா ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் சமூகத்துக்கு சீர்கேடை விளைவிக்கக்கூடிய வகையில் பெண்களையும் பாலியல் வன்கொடுமை செஞ்சு சிக்கியிருக்காரு. இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அதில் இருந்து இவர் தப்பிக்கிறதுக்கு மும்பையை சேர்ந்த ஒரு கும்பல் உதவி செஞ்சிருக்கு. அது மட்டுமல்ல, ஒரு வழக்கறிஞருக்கு பல லட்சம் ரூபாய் கைமாறி இருக்கு. ஒரு பிச்சைக்காரங்கிட்ட எப்படி பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வாதாடுவதற்கு வக்கீலை ரெடி பண்ண முடியும்? இதுக்குள்ளே ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு. அந்த அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சௌமியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, 23 வயது மதிக்கத்தக்க பொண்ணு. அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்க தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு ஒரு இன்டீரியர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அன்னைக்கு தேதிக்கு அவங்களுக்கு 6500 ரூபாய் சம்பளம். 2011 6500 ரூபாய் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு இருந்த சம்பளமாக இருந்திருக்கு, குறைந்தபட்ச சம்பளம். இன்றைக்கி அது 15000 ரூபாய் அப்படிங்கிற வேரியேஷனுக்கு மாறி இருக்கு. இது கேரளாவில் இருக்கக்கூடிய நிலை. ஸோ கேரளாவில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அம்மாவோட. அப்படிப்பட்டவங்க இரவு நேரத்தில் டியூட்டியை முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே ட்ரெயினில் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. எங்கே அப்படின்னா திருச்சூர்லேருந்து எர்ணாகுளத்தை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. அதுவும் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டு தான் அது. ட்ரெயின் பாதுகாப்பான ஜேர்னி அப்படின்னு தான் நிறையா பெண்கள் நம்புகிறாங்க, அதில் பயணப்படுறாங்க. ஆனால் தனியாக இருக்கக்கூடிய பெண்களை இந்த பாலியல் இச்சை பிடித்த ஆசாமிகள் சில பேர் அவங்கள நோட்டமிட்டு அவங்க பின்னாடி அலைஞ்சு கடைசியில் அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது தமிழ்நாட்டில் நம்ம ஊர் கருவக்காட்டில் இருந்து ஃபாரின் வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு தான் இந்த சௌமியா அப்படின்னு. அதுவும் இவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லும்போது தான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஓடக்கூடிய ட்ரெயினில் திடுதிப்புன்னு ஒற்றை கையோடு நுழைஞ்சிருக்கான் ஒரு கோவிந்தசாமி அப்படிங்கிற நபர். இந்த கோவிந்தசாமி விருத்தாச்சலத்தை சேர்ந்த நபர். இவர் தமிழ்நாடு முழுவதுமே இவன் தமிழ்நாடு முழுவதும் மொத்தமாக 8 டிஸ்ட்ரிக்டில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கான். அது மட்டுமல்ல, இவன் ஏகப்பட்ட பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதற்காக கைதாயிருக்கான். சில்மிஷத்துலையும் ஈடுபட்டிருக்கான் அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகிருக்கு. இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் இருந்தால் இனிமேல் தமிழ்நாடு காவல்துறை நம்மளை அடிச்சே கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு ட்ராவல் பண்ணி அங்கே தாடி மீசெல்லாம் அதிக அளவில் வச்சுக்கிட்டு ரோடுகளில் பிச்சையும் எடுத்துக்கிட்டு வீடுகளை நோட்டமிட்டு அதன் மூலிமா திருடுறது. அதற்கு பிறகு எங்கே ஏமாந்த பெண்கள் இருக்காங்களோ அவங்கள தன்வசப்படுத்துறது. இது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இவன் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்ததாக தான் காவல்துறை சொல்கிறாங்க. சரி, இப்படிப்பட்டவன் அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணான் சௌமியாவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க ஓடுற ட்ரெயினில் இவன் டக்குன்னு அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஜம்ப் பண்ணி அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய ட்ரை பண்ணியிருக்கான். எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க சௌமியா, அவங்களால முடியல. அதனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த பொண்ணை இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு உடல் ரீதியாக துன்புறுத்தணும்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும்போது லைட்டாக ஸ்லோ ஆகும்ல, அந்த மாதிரி டயத்தில் வெளியில் பிடிச்சி தள்ளிடுறான். வெளியில் பிடிச்சி தள்ளினதுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு முதுகு உடம்பு கை காலில் அடிபட்டுருது. இவனும் அதே இடத்துல இருந்து குதிச்சிடறான் ட்ரெயினில். அதுக்கப்புறம் தரன்னு அந்த ஒரு கருவக்காட்டு பக்கம் இழுத்துட்டு போகிறான். அதாவது மறைவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு எடுத்துகிட்டு போகிறான் காட்டுக்குள்ளே. ஸோ இழுத்துட்டு போய் அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்கிறான்.
செஞ்சு முடித்ததற்கு பிறகு அதற்கு பிறகு இவன் தப்பிச்சு போயிடுறான். அதற்கு பிறகு அந்த பக்கத்தில் வந்தவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சௌமியா. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்முடைய வீடுகளில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது அரங்கேறி இருந்துச்சுன்னா அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி தான் சௌமியாவினுடைய அம்மா இன்றைக்கி அவங்களுக்கு யாருமே துணை இல்லை. அதாவது சௌமியாவை நினச்சி கிட்டத்தட்ட அந்த அம்மாவினுடைய அலறல் சத்தம் நமக்கு நிச்சயமாக கேட்கும். மனிதாபிமானமுடைய மனிதர்களாக நம்ம இருக்கும்போது 2011 நடந்த நிகழ்வு 2025லையும் இன்றைக்கி பேசுபொருளாக மாறி இருக்குது. அதுக்கான காரணமும் இருக்குது. ஸோ அதற்கு பிறகு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. 5 நாள் தீவிர சிகிச்சை பிரிவில் அந்த பொண்ணு இருக்காங்க சௌமியா. அதற்கு பிறகு அவங்கள காப்பாற்ற முடியல, இறந்து போயிடுறாங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு வருது. உயர்நீதிமன்றம் இந்த குற்றவாளி கோவிந்தசாமி தான் செஞ்சார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அதற்கு பிறகு அவரை கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் போது மரண தண்டனை விதிக்கப்படுது. ஆனால் இதை எதிர்த்து, இந்த தண்டனையை எதிர்த்து ஒரு பிச்சைக்கார பையன் தண்டனை கொடுத்தாங்கன்னா அதை அனுபவிக்கணும். அதை என்ன பண்ணுறான், அவன் மும்பையிலையும் போய் இதே மாதிரியான திருட்டு வேலைகள்லாம் செஞ்சுருக்கான். ஏன்னா விருத்தாச்சலத்துலேருந்து கிளம்பி அதுக்கு முன்னாடி மும்பை வேற போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. மும்பை, தாராவி உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் ஒரு பெரிய கொள்ளை கும்பலோடு இவனுக்கு தொடர்பு இருந்திருக்கு. அந்த கொள்ளை கும்பலுக்கு இவன் ஏகப்பட்ட காசு கொடுத்து வச்சுருப்பான் போல். சரியா, இவனோட லிங்க் அப்படிங்கிறது மும்பை வரைக்கும் நீண்டிருக்கு. இவனோட முடிச்சுகள் ஒருவேளை தாவூத் குரூப்பா என்னன்னு தெரியல. அந்த அளவிற்கு இவனுடைய சர்க்கிள் அப்படிங்கிறது மும்பை வரைக்கும் போயிருக்குன்னு போலீஸார் வியக்கத்தகு தகவல்களை சொல்கிறாங்க. இவன் ஜெயிலில் இவனை பற்றி விசாரிக்கும் போதும் சரி, இவனுக்கான சோர்ஸ் அப்படிங்கிறது மும்பை வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய தகவல். அதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ மும்பையில் தாராவியில் அவன் எல்லா இடமும் சுற்றி இருக்கான். அங்கே இருக்கக்கூடிய கொள்ளை கும்பலோட தொடர்பு இருக்குது. நிறையா ரவுடிசம் பண்ணக்கூடிய கும்பலோட தொடர்பில் இருக்குது. ஆனால் ஒத்த கையை வச்சுட்டு இவன் எப்படி இவ்வளோ சோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கான் அப்படின்னா வாய்ச்ச மத்து அப்படிங்கிறாங்க. ஸோ அதை வச்சு இவன் பொழப்பு நடத்தி அதற்கு பிறகு கேரளாவுக்கு வந்திருக்கான். கேரளாவுக்கு வந்ததில் இந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு இப்போ மரண தண்டனை விதிக்கப்பட்டுருச்சு. இவனுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இவனுடைய மரண தண்டனைக்கு எதிராக ஒரு வக்கீல் ஒன்று ஆஜராக இருக்கார். அவருடைய பேர் ஆலூர் அப்படிங்கிறாங்க. இவர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க 2011-12லேயே. இந்த மனுஷனுக்காக எதுக்காக நீங்கள் ஆஜராகிறீங்க, பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருக்கான், இவனுக்கு எப்படி இவ்வளவு சப்போர்ட் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க எனக்கு மும்பையிலேருந்து பணம் வருது, மும்பையை சேர்ந்த ஒரு கும்பல் எனக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் 1 லட்சம் இல்லை 2 லட்சம் இல்லை, என்னோட ஃபீஸே 10 லட்ச ரூபாய்க்கு மேலே. அந்த ஃபீஸ் எல்லாத்தையும் கரெக்டான டயத்தில் அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ என்னோட கிளைண்ட்டுக்காக நான் வாதாடுறேன் அப்படின்னு அந்த வழக்கறிஞர் சொல்கிறார். இப்படியும் வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க. அவன் தப்பானவன் தெரிஞ்சிருந்தும் அவனுக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு பேர் வழக்கறிஞர்களா, பிச்சைக்கார பசங்களா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, நீ தாண்டா பிச்சைக்காரன் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தானே 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க. எப்பயுமே நம்ம ஊரில் திருடங்கெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும்தான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. அது இந்த சமூகத்தினுடைய அடையாளமாக மாறிப்போச்சு. அது நிறையா நான் என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்துலேயும் பார்த்துருக்கேன். உழைக்காமல் சாப்பிட்றவன், அடுத்தவனை ஏமாத்துறவன்லாம் நல்லா தான் இருக்கான். அதுவும் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள், அவங்களோட தொடர்பில் இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய அடுத்தவங்களை அதிகாரத்தை வச்சு மிரட்டுறவங்க, இவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம். இப்போ இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த மரண தண்டனை அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து இவனுக்கு ஆயுள் தண்டனையாக குறைப்பதற்கான வாய்ப்பை அந்த ஆலூர் அப்படிங்கிற அந்த வக்கீல் ஏற்படுத்தி கொடுக்குறார். நீதிமன்றமும் பெரிய அளவில் ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சாட்சிகள் கிடையாதுன்னு சொல்லி அவருக்கு மரண தண்டனைங்கிறத ஆயுள் தண்டனையாக கொடுத்துட்றாங்க. 7 ஆண்டு சிறை தண்டனையும் கொடுத்துட்றாங்க. அதற்கு பிறகு இவர் கேரளாவில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாங்க. சிறைச்சாலை அடைக்கப்பட்டதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய டிஜிபிட்ட வர்றவங்க போகிறவங்கள்ட்ட எல்லாம் பீடிக்கட்டு, சாப்பாடு, அதுவும் பிரியாணி, இது மாதிரி தான் இவர் சாப்பிடுவார். துறை செஞ்சது தப்பு, கொடுக்குற சாப்பாடை சாப்பிட மாட்டாராம். ஏகப்பட்ட சலுகைகள்லாம் அவர் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் தங்கிய கேரளாவில், நம்ம ஊர் ஜெயிலை விட கேரளாவில் இருக்கக்கூடிய ஜெயில் சூப்பராக இருக்கும். சரிங்களா, அங்கே இருக்கிறவங்க நம்மக்கிட்ட தகவல் சொல்லியிருக்காங்க. நானும் இங்கே பாத்திரம் திருடுறவங்களில் இருந்து பெரிய பெரிய திருட்டு வேலை பார்க்குறாங்கல்ல, சில்வர் பாத்திரம் மட்டுமே திருடுறவங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக நான் ஒரு டாக்குமெண்ட்ரியும் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான நபர்கள்லாம் சந்தித்த அனுபவங்கள் எங்களுக்கு இருக்குது. ஸோ அவன் எப்படி திருடுவான், என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிருக்கேன். காவல்துறை சைடில் இருந்தும் இந்த மாதிரியான திருட்டு கும்பலில் ஈடுபடுறவங்க என்ன மாதிரி செய்வாங்க, எப்படி வேலை பார்ப்பாங்க, எப்படி ஒரு ஒரு விஷயத்தை நோட்டம் போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு பல விஷயங்கள் நம்ம அறிந்த நபர்கள் தான் நம்ம. ஸோ அந்த வகையில் இந்த நபர்
எப்படியாவது சிறையிலேருந்து தப்பிச்சிடணும்னு பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாரு. சிறையில் வந்து டிஜிபிகிட்ட இவர் வந்து ஒரு செயற்கை கை கேட்டதாகவும் ஒரு ரிப்போர்ட் ஃபைல் ஆகிருக்கு. கூடிய விரைவில் அதுக்காக ஏற்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சிறையினுடைய டிஜிபி அவர்களும், அவருடைய பேர் கூட என்ன சொல்கிறாங்கன்னா அனில் அப்படிங்கிறாங்க, ரைட்டா? ஸோ டிஜிபி அனில்கிட்ட வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இவர் கேட்டிருக்காருங்கிற தகவல், அதுவும் செஞ்சு கொடுக்கப்பட்டதா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. என்ன நினச்சாரோ தெரில, பிரியாணி டெய்லி கிடைக்கலையா என்னன்னு தெரில. ரெண்டாவது, ஜெயிலுக்குள்ளே ரொம்ப நாள் வந்து இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு தொடர்ச்சியாக சிறையில் இருக்கிறவன் அவனால் அந்த இடத்துல இருக்க முடியாது. சைக்கலாஜிக்கலான விஷயம் இதெல்லாம். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுறான், அடுத்து வந்து கிளம்புனா மட்டும்தான் சரி வரும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த சிறை கம்பியை அத்தெறிஞ்சிட்டு தப்பிச்சு போகிறான். தப்பிச்சு போனால் 1 மணி நேரத்தில் ஒரு கிணத்துக்குள்ளே வச்சு அவனை கைது பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? டே கோவிந்தசாமி நீ இங்கேயா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து கண்டெடுத்து அவரை கைது செய்ததாக சொல்கிறாங்க. அவன் கேரளாலேயே பிடிபட்டிருக்கான். ஸோ அவன் பாருங்கள் ஐடியா, எங்கே போய் ஒளிஞ்சா கைது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சிருக்கான். ஒரு கிணத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ வந்து அவன் மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டான். இவன் வெளியில் வந்தான் அப்படின்னா இவன் எவ்வளோ ஆபத்தானவன் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் காந்தி ஜெயந்தி, ஒவ்வொரு சுதந்திர தினம், குடியரசு தினம் இந்த மாதிரி வந்து நன்னடத்தை அடிப்படையில் சில கைதிகளுக்கு விடுதலை கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. ஆனால் இந்த மாதிரியான நபர்கள் வந்து சொசைட்டிக்கு மிகவும் ஆபத்தானவர்கள். இவங்களுக்கு சைக்கலாஜிக்கலான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து என்னதான் செஞ்சால் கூட இவங்களுடைய ஜீனு, இவங்களுடைய அந்த பாடியினுடைய அமைப்பு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் வலு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெண்கள்கிட்ட வெளியில் கொண்டு போய் காமிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த பாலியல் வன்கொடுமையில் சிக்கி அவன் வந்து ஜெயிலுக்கு போகிறான் அப்படின்னா அவனை ரிலீஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான சட்டங்களையே மாற்ற மாட்டுறாங்கன்னு தெரியல. இதற்காக சைக்கலாஜிக்கலாக வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை டாக்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இவன் வெளியில் வந்து வாழ்கிறதுக்கு தகுதியற்ற நபர் அப்படின்னு ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்கங்கிறதும் புரியல. தொடர்ச்சியாக அவன் வெளியில் வந்து மக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வேலையை தான் செய்கிறான். ஒரு பெண்ணை வந்து அவனுடைய அனுமதியே இல்லாமல் தொடர்றதுங்கிறதே பாவம். அது படத்தில் வரக்கூடிய டயலாக் முதற்கொண்டு பார்த்துருப்பீங்க. அது வந்து பொண்டாட்டியாக இருந்தால் கூட வந்து பிடிக்காட்டி தொடாதீங்கடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து வீரவசனம் பேசுகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் அதை சொல்ல வரல. சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம குடும்பங்களில் நமக்கு சொல்லி வளர்க்கக்கூடிய விஷயம். பேட் டச் பண்ணாத, பெண்கள்கிட்ட மரியாதையாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன வளர்ப்பில் வளர்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ சொசைட்டிக்கு மிகவும் ஆபத்தாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கோவிந்தசாமி மாதிரியான நபர்கள் இன்னும் நிறையா பேர் ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களெல்லாம் கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணக்கூடிய வேலையை கவர்மெண்ட் செஞ்சால் கூட திருப்பியும் மறுபடியும் அவங்க ஜெயிலிருந்து வெளியில் தப்பிச்சு வந்துடுறாங்க. இவங்களை என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. சட்டங்கள் இங்கே மாற்றியமைக்கப்படணும். அதற்கேற்ற மாதிரி திருத்தங்கள் செய்வது தவறு கிடையாது. அதை நம்முடைய சட்டத்துறை வல்லுநர்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த சொசைட்டி ஆரோக்கியமாக மாறுவதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ரெக்வஸ்ட். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.